இந்த tutorialல நம்ம பார்க்க போற டாபிக் பேட்டர்ன் பிரிண்டிங் யூசிங் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். பேட்டர்ன் அப்படின்னா ஒரு ஷேப்ல ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் இல்ல ஒரு செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆர் ஒரு செட் ஆஃப் சிம்பிள்ஸ் வந்து நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண போறோம். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பேட்டர்னை எப்படி பிரிண்ட் பண்றது அப்படிங்கறத இந்த டுட்டோரியல்ல டீடைல்டா பார்க்க போறோம். இப்போ ப்ரோக்ராம் எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ சி ப்ரோக்ராம்ல ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்றதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஆங்கிள் பிராக்கெட்ஸ் போட்டு அதுக்குள்ள ஃபைல் நேம் கொடுக்கணும். நான் இப்போ stdio.h ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல் இந்த ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். சிமிலர்லி ponio.h ஹெடர் ஃபைலையும் நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹேஷ் இன்க்ளூட்னு டைப் பண்ணிட்டு ஆங்கிள் பிராக்கெட்ஸ் போட்டு அதுக்குள்ள ponio.h கன்சோல் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்பரா ஒர்க் ஆகுறதுக்காக இந்த ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டர்ன் டைப் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு மெயின். நான் இப்போ எம்டி டேட்டா டைப் கொடுக்குறேன். ஸோ வாய்ட் ஸ்பேஸ் விட்டு மெயின். தென் ஒரு பெரான்தெசிஸ். இந்த லைன்ல செமிகோலன் யூஸ் பண்ணக்கூடாது. தென் எம்டி டேட்டா டைப் வாய்டு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த மெயின் ஃபங்க்ஷன்ல எந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து மெயின் ஃபங்க்ஷனோட பிகினிங் ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ். இப்போ லோக்கல் டிக்ளரேஷன் செக்ஷன். இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு தேவையான வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ சி ப்ரோக்ராம்ல வேரியபிள் டிக்ளேர் பண்றதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு நமக்கு எத்தனை வேரியபிள் வேணுமோ அதை கமா கொடுத்துக்கலாம். தென் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். இப்போ நான் ப்ரோக்ராமுக்கு தேவையான வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேயும் நம்ம பேட்டர்ன் தான் பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ நான் இப்போ 2 ஃபார் லூப் யூஸ் பண்றேன். அப்போ 2 ஃபார் லூப்புக்கும் நமக்கு 2 லூப் கவுண்டர் வேரியபிள் வேணும். ஸோ ஒரு வேரியபிளை நான் ஆர்னு வச்சுக்கிறேன். தென் இன்னொரு வேரியபிளை நான் வின்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வேரியபிள் டிக்ளேர் பண்றதுக்கு டேட்டா டைப் கொடுக்கணும். நான் இப்போ இன்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இன்ட்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு ஒரு வேரியபிள் ஆர் தென் கமா கொடுத்துட்டு இன்னொரு வேரியபிள் வி தென் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். நெக்ஸ்ட் வந்து நான் கிளியர் ஸ்கிரீன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். கன்சோல்ல இருக்கிற ப்ரீவியஸ் ப்ரோக்ராமோட அவுட்புட்டை கிளியர் பண்றதுக்கு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் இந்த ப்ரோக்ராம்ல தான் நம்ம எந்த இன்புட்டுமே வாங்க போறது இல்லை. அப்போ ஸ்கேன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ டேரக்டா நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் போயிடலாம். ஸோ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம இப்போ ஒரு பேட்டர்னை பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் வந்து எத்தனை ரோஸ் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும் அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார் லூப். அப்போ ஆர் ஈக்குவல் டு 1ல இருந்து ஆர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 வரைக்கும் இங்க ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அப்போ 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுறதுனால நம்மளோட பேட்டர்ன்ல 5 ரோஸ் வந்து நம்ம இப்போ பிரிண்ட் பண்ண போறோம். இப்போ ஆர் ஈக்குவல் டு 1 நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். தென் ஒரு செமிகோலன் தென் ஆர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆகணும் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். தென் ஒரு செமிகோலன் தென் ஆர் பிளஸ் பிளஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் லூப்ல லூப்போட பேசிக் ஆப்ரேஷன்ஸ் வந்து ஒரே பரான்சிஸ்குள்ள எழுதணும். நெக்ஸ்ட் இந்த ஃபார் பிளாக்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ். தென் அதுக்குள்ள இன்னொரு ஃபார் லூப் எழுதியிருக்கேன். அப்போ இதுக்கு பேர் வந்து நெஸ்டட் ஃபார் லூப். ஒரு ஃபார் லூப்புக்குள்ள இன்னொரு ஃபார் லூப் எழுதணும் அப்படின்னா அதுதான் நெஸ்டட் ஃபார் லூப். இப்போ இந்த ஃபார் லூப் வந்து எதுக்கு அப்படின்னா ஒவ்வொரு ரோலையும் எத்தனை வேல்யூஸ் பிரிண்ட் ஆகணும். ஸோ ரோஸ் வந்து 5 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ 5 ரோஸ் இப்போ நமக்கு பிரிண்ட் ஆக போகுது. தென் ஒவ்வொரு ரோலையும் எத்தனை வேல்யூஸ் பிரிண்ட் ஆகணும் அதுதான் இந்த செகண்ட் ஃபார் லூப். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா v ஈக்குவல் டு 1ல இருந்து இனிஷியலைஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ v ஈக்குவல் டு 1 தென் ஒரு செமிகோலன் தென் கண்டிஷன்ல v லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 கொடுத்துருக்கு. அப்போ இங்கேயும் 1ல இருந்து 5 வரைக்கும் ரிப்பீட் ஆகணும். ஸோ அப்போ 5 வேல்யூஸ் வந்து ஒவ்வொரு ரோலையுமே இங்கே பிரிண்ட் ஆகணும். தென் ஒரு செமிகோலன் தென் v இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன் v பிளஸ் பிளஸ். தென் இந்த ஃபார் லூப்பை ஓப்பன் பண்றதுக்கு ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ். இப்போ நான் பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப்னு டைப் பண்ணிட்டு பெரான்சிஸ் போட்டு டபுள் கோட்ஸ்குள்ள நான் இன்டீஜரோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %d கொடுத்துருக்கேன். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா நான் இப்போ v அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். தென் பெரான்சிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். தென் இந்த இன்னர் ஃபார் லூப்பை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஒரு ரைட் கர்லி பிரேஸ். தென் நெக்ஸ்ட் ரோ போறதுக்கு முன்னாடி ஒரு நியூ லைன் கேரக்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப்ல நான் /n கொடுத்துருக்கேன். இந்த /n நம்ம டபுள் கோட்ஸ்குள்ள தான் கொடுக்கணும். தென் அவுட்டர் ஃபார் லூப்பை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு ரைட் கர்லி பிரேஸ். தென் ஃபைனலா ஒரு கெட் ch ஃபங்க்ஷன். தென் மெயின் ஃபங்க்ஷனோட எண்டிங் ஒரு ரைட் கர்லி பிரேஸ். ஸோ இப்போ இந்த ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் 1ல இருந்து 5 வரைக்கும் ரிப்பீட் ஆகுது. அப்போ 5 ரோஸ்ல நமக்கு பிரிண்ட் ஆகணும். தென் செகண்ட் ஃபார் லூப் வந்து 1ல இருந்து 5 வரைக்கும் ரிப்பீட் ஆகுது. அப்போ 5 டைம்ஸ் நமக்கு பிரிண்ட் ஆகணும். அப்போ ஒவ்வொரு ரோலையும் 5 டைம்ஸ் நமக்கு பிரிண்ட் ஆகுது. பட் என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வியை தான் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1ல இருந்து 5 வரைக்கும் இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு. அப்போ ஒவ்வொரு ரோலையுமே நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா 1 2 3 4 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகும்.
தென் செகண்ட் ரோ வரும்போது ஆரோட வேல்யூ தான் 2, பட் வியோட வேல்யூ 1ல இருந்து 5 வரைக்கும் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப ரெண்டாவது ரோலையுமே 1ல இருந்து 5 வரைக்கும் தான் பி வந்து பிரிண்ட் ஆகும். பட் ஸ்லாஷ் என் கொடுத்திருந்ததுனால ஒரு நியூ லைன்ல ரெண்டாவது ரோ பிரிண்ட் ஆகும். ஸோ தேர்ட் ரோ வரும்போதும் 1ல இருந்து 5 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். அப்ப இங்க 5 ரோலையுமே 1 2 3 4 5 தான் பிரிண்ட் ஆகும். இப்போ இது வரிசையா பிரிண்ட் ஆகிருக்கு. நமக்கு ஒரு ஸ்லாஷ் டி வேணா இதுல கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பெர்சன்டேஜ் டி பக்கத்துல நான் இப்போ ஒரு ஸ்லாஷ் டி கொடுத்து காமிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா அந்த டேப் ஸ்பேஸ் கொடுத்து இந்த 1 2 3 4 5 வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. இது ஒரு நியூமரிக் பேட்டர்ன். தென் இப்போ சேம் ஃபார் லூப்ல நான் பியை பிரிண்ட் பண்றதுக்கு பதிலாக ஆரை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ரோ வந்து ஒரு ரோ ஃபுல்லாவே அந்த ஆரோட வேல்யூ வந்து ஃபிக்ஸடா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர் ஈக்குவல் டு 1. அப்போ ஃபர்ஸ்ட் ரோல ஆரோட வேல்யூ வந்து 1 தான். நம்ம இப்போ 6 தான் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ எனக்கு 1 தான் பிரிண்ட் ஆகும். பட் எத்தனை டைம் அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா b ஈக்குவல் டு 1ல இருந்து 5 வரைக்கும். அப்போ 5 டைம்ஸ் நமக்கு வேல்யூ பிரிண்ட் ஆகணும். ஸோ ஒவ்வொரு ரோலையும் ஆரோட வேல்யூ 5 டைம்ஸ் இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ரோ வரும்போது ஆரோட வேல்யூ 1. ஸோ 5 தடவை நமக்கு 1 பிரிண்ட் ஆகும். தென் நியூ லைன் கேரக்டர் கொடுக்கும்போது அடுத்த ரோவுக்கு போயிடும். செகண்ட் ரோ வரும்போது ஆரோட வேல்யூ 2. அதுவும் நமக்கு 5 தடவை பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ அவுட்புட்ல பாத்தீங்கன்னா 5 தடவை 1, தென் நெக்ஸ்ட் லைன்ல 5 தடவை 2, தென் 5 தடவை 3, 5 தடவை 4, 5 தடவை 5. இந்த மாதிரி நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுவும் ஒரு நியூமரிக் பேட்டர்ன் தான். தென் சேம் ஃபார் லூப் நான் இப்போ பிரிண்ட்எஃப்ல ஸ்டார்ங்கிற ஒரு சிம்பிளை மட்டும் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். தென் ஒரு ஸ்லாஷ் டி கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இந்த பேட்டர்ன்ல நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா வெறும் ஸ்டார் மட்டும்தான் ஒரு டேப் ஸ்பேஸ்ல பிரிண்ட் ஆகும். பட் எத்தனை தடவை பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு 1ல இருந்து 5 வரைக்கும். அப்போ 5 ரோஸ் பிரிண்ட் ஆகணும். பி ஈக்குவல் டு 1ல இருந்து 5 வரைக்கும். அப்போ ஒவ்வொரு ரோலையும் 5 தடவை பிரிண்ட் ஆகணும். அப்போ அவுட்புட்ல பாத்தீங்கன்னா 5 ரோலையும் 5 ஸ்டார் பிரிண்ட் ஆயிருக்கும். டேப் ஸ்பேஸ் கொடுத்ததுனால ஒரு டேப் ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் ஆயிருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் ஆர் ஈக்குவல் டு 1ல இருந்து ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 வரைக்கும். ஸோ 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுறதுனால 5 ரோஸ்ல பிரிண்ட் ஆகணும். தென் செகண்ட் ரோ பாத்தீங்கன்னா v ஈக்குவல் டு 1ல இருந்து v லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 வரைக்கும். அப்போ வேல்யூஸும் நமக்கு 5 தடவை பிரிண்ட் ஆகணும். ஸோ இப்போ இங்கேயும் 5 ரோல 5 வேல்யூஸ், ஸோ 25 வேல்யூஸ் பிரிண்ட் ஆக போகுது. பட் எதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பெர்சன்டேஜ் சி கொடுத்துருக்கேன். அப்போ நமக்கு கேரக்டர் பிரிண்ட் ஆகணும். v பிளஸ் 64 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இங்க நமக்கு ஆஸ்கி வேல்யூ மூலமா கேரக்டர் செட் தான் பிரிண்ட் ஆக போகுது. ஸோ வியோட வேல்யூ வந்து இனிஷியலா 1. அப்போ 1 பிளஸ் 64 ஆன்சர் வந்து 65. ஸோ நமக்கு ஒரு ஏ வந்து பிரிண்ட் ஆகும். 65ஓட கேரக்டர் வந்து ஏ பிரிண்ட் ஆகும். தென் இப்போ வியோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும் 2. அப்போ 2 பிளஸ் 64 ஒரு பி பிரிண்ட் ஆகும். தென் வியோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும் 3. 3 பிளஸ் 64 ஆன்சர் வந்து 67. அப்போ சி பிரிண்ட் ஆகும். தென் வியோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும் 4. அப்போ டி பிரிண்ட் ஆகும், இயும் பிரிண்ட் ஆகும். அப்போ ஒரு ரோல ஏபிசிடிஇ 5 லெட்டர்ஸும் இப்போ பிரிண்ட் ஆகும். தென் செகண்ட் ரோ வரும்போது ஜஸ்ட் ஆரோட வேல்யூ மட்டும்தான் இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும். தென் ஒரு ஸ்லாஷ் என் மூலமா அடுத்த ரோ நியூ லைன் மூலமா கீழே வந்துடும். தென் இப்பவும் வி பார்த்தோன்னா 1ல இருந்து 5 வரைக்கும் ரிப்பீட் ஆகுறதுனால இங்கேயும் 5 தடவை பிரிண்ட் ஆகணும். சேம் v பிளஸ் 64 கொடுத்ததுனால ரெண்டாவது ரோலையும் நமக்கு ஏபிசிடிஇ தான் பிரிண்ட் ஆகும். ஸோ 5 ரோஸ்லையும் நமக்கு ஏபிசிடிஇ தான் பிரிண்ட் ஆகும். பாத்தீங்கன்னா 5 ரோலையுமே நமக்கு ஏபிசிடிஇ தான் பிரிண்ட் ஆயிருக்கு. நான் இங்க ஸ்லாஷ் டி கொடுக்கல, அதனால பக்கத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் சேம் ஃபார் லூப்ல ஆர் பிளஸ் 64ன்னு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரோல பாத்தீங்கன்னா ஆரோட வேல்யூ 1. 1 பிளஸ் 64 ஆன்சர் வந்து 65. ஸோ அப்போ நமக்கு ஏ தான் பிரிண்ட் ஆக போகுது. பட் எத்தனை தடவை பிரிண்ட் ஆகுது அப்படின்னா v ஈக்குவல் டு 1ல இருந்து 5 வரைக்கும். அப்போ 5 வேல்யூஸ் பிரிண்ட் ஆகணும் முதல் ரோல. பட் எல்லாமே நமக்கு 65 மட்டும்தான் கிடைக்கும். அதனால ஏ மட்டும் 5 தடவை பிரிண்ட் ஆகும். தென் செகண்ட் ரோ வரும்போது ஆரோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ 2 பிளஸ் 64 செகண்ட் ரோல ஃபுல்லா நமக்கு பி பிரிண்ட் ஆகும். தேர்ட் ரோல ஃபுல்லா சி பிரிண்ட் ஆகும். அப்போ அவுட்புட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோல 5 தடவை ஏ, செகண்ட் ரோல 5 தடவை பி, தேர்ட் ரோல 5 தடவை சி, ஃபோர்த் ரோல 5 தடவை டி, தென் ஃபிஃப்த் ரோல 5 தடவை இ வந்து பிரிண்ட் ஆகும். லாஸ்ட் ஒன். ஸோ இந்த பேட்டர்ன் பாத்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேட்டர்ன். ஸோ சேம் 2 ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் வந்து ஆர் ஈக்குவல் டு 1ல இருந்து 5 வரைக்கும். அப்போ 5 ரோஸ் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகணும். தென் செகண்ட் ஃபார் லூப்ல v ஈக்குவல் டு 1ல இருந்து 5 வரைக்கும். அப்போ வேல்யூஸும் நமக்கு 5 தடவை ரிப்பீட் ஆகணும். அப்போ ஒவ்வொரு ரோலையுமே நமக்கு 5 வேல்யூஸ் பிரிண்ட் ஆகணும். பட் நான் இங்க ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இஃப் கண்டிஷன்ல
நான் 4 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அதை லாஜிக்கல் ஆர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கலாம், ஆர் ஈக்குவல் டு 5 இருக்கலாம், பி ஈக்குவல் டு 1 இருக்கலாம், பி ஈக்குவல் டு 5 இருக்கலாம். ஸோ இதுல எந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலும் பிரிண்ட்எஃப்ல நான் ஒரு ஸ்டார் சிம்பிளை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். எல்ஸ் 4 கண்டிஷனை தவிர வேற எல்லா பாசிபிள் வேல்யூஸ்லயும் எதையுமே பிரிண்ட் பண்ணல, ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இனிஷியலா ஆரோட வேல்யூ 1, தென் பியோட வேல்யூ 1. அப்போ ஃபர்ஸ்ட் ரோல இருக்கும். இப்போ வேல்யூஸ் வந்து நமக்கு 5 தடவை ரிப்பீட் ஆகும். அப்ப 5 தடவையும் நமக்கு பிரிண்ட் ஆகணும். இந்த 5 தடவையுமே ஆரோட வேல்யூ 1 தான். ஸோ இனிஷியலா ஆரோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 1. இப்போ நமக்கு இஃப் கண்டிஷன்ல வந்து டெஸ்ட் பண்ணோம். ஆரோட வேல்யூ 1 அப்படின்னா கண்டிஷன் ட்ரூ, ஏன்னா லாஜிக்கல் ஆர் தான் கொடுத்துருக்கோம். அப்போ ஒரு தடவை நமக்கு இப்போ ஸ்டார் பிரிண்ட் ஆயிரும். தென் பி வந்து இப்போ இன்க்ரிமெண்ட் ஆகும் 2. பி 2வா இருந்தாலும் ஆரோட வேல்யூ 1 தான். அப்போ மறுபடியும் ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படி பி வந்து 5 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ நமக்கு ஆர் ஈக்குவல் டு 1ங்கிறதுனால 5 தடவையுமே ஃபர்ஸ்ட் ரோல ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆயிரும். இப்போ முதல் ரோல நமக்கு 5 ஸ்டார் வரிசையா கிடைக்கும். தென் இப்போ செகண்ட் ரோ வரும்போது ஆரோட வேல்யூ 2, பட் பியோட வேல்யூ 1. அப்போ நமக்கு வியோட வேல்யூ 1ங்கிறதுனால செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். தென் பியோட வேல்யூ இப்போ இன்க்ரிமெண்ட் ஆகும் 2. இப்போ பாத்தீங்கன்னா ஆரோட வேல்யூ 2 தான் ரெண்டாவது ரோல இருக்கும், வியோட வேல்யூ 2 தான். பட் இஃப் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். அப்போ நமக்கு ஸ்பேஸ். அப்போ அவுட்புட்ல ஃபர்ஸ்ட் ரோல 5 ஸ்டார் பிரிண்ட் ஆயிரும். செகண்ட் ரோல v ஈக்குவல் டு 1 கொடுக்கும்போது ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா v ஈக்குவல் டு 2ல ஸ்பேஸ், தேர்ட் வேல்யூ ஸ்பேஸ், ஃபோர்த் வேல்யூ ஸ்பேஸ், v ஈக்குவல் டு 5 வரும்போது ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். அப்ப செகண்ட் ரோல ஒரு ஸ்டார், 3 ஸ்பேஸ், ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். தென் இப்போ தேர்ட் ரோ வரும். தேர்ட் ரோ வரும்போதும் ஆரோட வேல்யூ 3 தான். ஸோ அப்போ வியோட வேல்யூ 1 இருக்கும்போது ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகணும், வியோட வேல்யூ 5 இருக்கும்போது ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். அப்போ தேர்ட் ரோலையும் ஒரு ஸ்டார், 3 ஸ்பேஸ், ஒரு ஸ்டார் இப்படிதான் பிரிண்ட் ஆகும். தென் ஃபோர்த் ரோ வரும்போது சேம் தான், ஒரு ஸ்டார், தென் 3 ஸ்பேஸ், அதுக்கப்புறம் v ஈக்குவல் டு 5ல ஒரு ஸ்டார் இப்படிதான் பிரிண்ட் ஆகும். அப்போ அவுட்புட்ல பாத்தீங்கன்னா 5 தடவை ஸ்டார் பிரிண்ட் ஆயிருக்கு முதல் ரோல, ரெண்டாவது ரோல ஒரு ஸ்டார், 3 ஸ்பேஸ், ஒரு ஸ்டார். தென் மூணாவது ரோலையும் நாலாவது ரோலையும் சேம் தான், ஒரு ஸ்டார், 3 ஸ்பேஸ், ஒரு ஸ்டார் இப்படிதான் பிரிண்ட் ஆயிருக்கு. தென் இப்போ ஆரோட வேல்யூ 5. அப்போ அஞ்சாவது ரோ. ஸோ அஞ்சாவது ரோ வரும்போது பியோட வேல்யூ 1ல இருந்து 5 வரைக்கும் இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ 5 தடவை வேல்யூ பிரிண்ட் ஆகணும். பட் ஆர் ஈக்குவல் டு 5ங்கிறதுனால ஸ்டார் வந்து நமக்கு 5 தடவை பிரிண்ட் ஆயிரும். அப்போ அவுட்புட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோலையும் லாஸ்ட் ரோலையும் 5 ஸ்டார் பிரிண்ட் ஆயிருக்கும். மிடில் இருக்கிற ரோலெல்லாம் முதல்லையும் லாஸ்ட்லையும் மட்டும்தான் ஸ்டார் பிரிண்ட் ஆயிருக்கும். நடுவுல வந்து நமக்கு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ ஒரு பாக்ஸ் ஷேப்ல அவுட்புட் பிரிண்ட் ஆயிருக்கு. இதுவும் ஒரு டைப் ஆஃப் பேட்டர்ன் தான். இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ப்ரோக்ராம் பேட்டர்ன் பிரிண்டிங் யூசிங் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த டுட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட queries கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.